டிடிவி ஐயா அப்படி சொன்னாங்கல்ல, ஜவாஹிருல்லா ஐயா அப்படி கூடி போயிட்டு இருந்தவங்கள, ஐயா ஒரு செகண்ட் நில்லுங்க, எடப்பாடி ஐயா நீங்க எல்லாம் அங்கிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. இங்க பாருங்க, நாங்க போய் சொன்னோமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரா ஏதோ பகல் கனவு கண்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லிட்டு விட்டுருவேன். எங்களுக்கு இதுவே போதும். இவர் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், விஜய் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், சீமான் கூப்பிட்டாலும் போக மாட்டோம். போதுமா, எழுதி வேற தரணுமா, போங்க தம்பி அப்படின்ட்டு அவர் ரோட்டுக்கு கிடுக்கிட்டு நடந்து போயிட்டார்லாம். தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக, அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக அது போன்ற ஒரு செய்தி அவர் பரப்பி வருகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் நாங்கள் அதிமுக பக்கம் செல்வதற்கு உதாரணமாக விடுதலை சிறுத்தைகளை சொல்லலாம், எங்களுக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திமுக கூட்டணியில் இல்லாத விஜயும் கூட அழைத்தார், அவரும் மறுத்துவிட்டார். ஆக ஒரு திட்டமில்லாத, எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை அமைந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் நல்லதொரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை கட்சியும் இடம் மாறுவதற்கோ அல்லது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் போவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.